நம்ம எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம். இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. இவங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? யுஎஸ்ல ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மக்கள் போராடி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. யுஎஸ்ல வாட்டர் ஹைஸ்ட்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதாவது தண்ணீர் திருட்டு. ஏஐ டேட்டா சென்டர்ஸ் ரொம்ப சூடாகும். அதோட சர்வர்ஸ் மெல்ட் ஆகாம இருக்க தண்ணி வேணும். எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? ஒரு சிங்கிள் டேட்டா சென்டருக்கு 5 மில்லியன் கேலன் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் ஆகும். சராசரியா 50,000 மக்கள் இருக்கும் ஒரு ஊர் கொள்முதல் செய்யும் அளவு. பிப்ரவரி 2026ல யுஎஸ்ல சில ஸ்டேட்ஸ்ல இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்னால நீர் பற்றாக்குறை ஏற்படும். அதுலயும் நியூ ஆர்லன்ஸ் புதுசா டேட்டா சென்டர்ஸ் இங்க நிறுவவே கூடாதுன்னு சொல்லி பில் பாஸ் பண்றாங்க. இங்க நம்ம ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். இந்த டேட்டா சென்டர்ஸ் தண்ணியை உரியறது மட்டும் கிடையாது, அது அதிகப்படியா மாசும் படுத்துது. ஏன்னா இந்த சர்வர்ஸ் துருப்பிடிக்காம இருக்க அந்த தண்ணியை PFAS அப்படிங்கிற அந்த கெமிக்கல்ல ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த டாக்ஸிக் வாட்டரை கிரவுண்ட் வாட்டரோட கலக்க விட்டுருவாங்க. சாட் ஜிபிடியோட ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா கத்திட்டு கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா UN அண்ட் இண்டிபெண்டன்ட் என்விரான்மெண்டல் குரூப்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2028ல 32 பில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் will be wasted because of AI service. இப்போ பாயிண்ட்க்கு வர இந்த இடத்துல பலிகடா வி இந்தியன். ரீசெண்டா AI சம்மிட்ல எல்லா AI கம்பெனிஸோட ஃபவுண்டர்ஸும் இந்தியாவுக்கு வந்தது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தேன். அதானி அண்ட் அம்பானி இந்தியால பிக்கஸ்ட் டேட்டா சென்டர்ஸ் நிறுவிட்டு இருக்காங்க. 2047 வரைக்கும் இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு டாக்ஸ் ஹாலிடே. சோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏன் தண்ணிய நீ எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அமெரிக்கால கத்துவானுங்க, இங்க ஒரு பையன் கேட்க மாட்டான், நீ என்ன வேணா பண்ணி. இப்ப அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதனாலதான் இந்தியா வளர்ச்சாகு, தண்ணி எல்லாம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வரும். அவங்களுக்கு ஒரு பதில சொல்றேன், டப்பி சாத்திட்டு கிளம்பு.